உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை உங்களில் அநேகர் பார்த்து வருகிறீர்கள். உலகத்தில் சிலர் கண்ணிருந்தும் காணாதவர்கள், காதிருந்தும் கேட்காதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாயிருந்தும் பேச முடியாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் காண முடிந்தவர்கள் கண்களால் காண முடிந்தவர்கள் பார்க்கலாம், காதுகளால் கேட்க முடிந்தவர்கள் கேட்கலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், வேதத்திலே சில வசனம் நீங்கள் படித்திருப்பீங்க. அதில் நமக்கு உணர்த்துகிற விஷயம் என்னவென்றால், காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ காது இருந்தால் கேட்கணுமா? எந்த காது? வெளியில காது இருக்கு, ஆனா கேட்காது. அப்போ உள்ள ஒரு காது இருக்கா? வேதத்துல அநேக இடத்துல வாசிப்பீங்க. ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காதுகள், ஆவிக்குள்ளான மனிதன். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று வேதத்துல படித்திருப்பீங்க. அப்ப ஆவிக்கு உள்ள ஆவறதுன்னா என்ன, ஆவிக்கு வெளியே ஆவறதுன்னா என்ன? ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு மேல போய் நின்றுட்டு, ஒலிவு மலை மேல போய் நின்றுட்டு மறுரூபம் அடைந்தார். மறுரூபம் அதாவது இன்னொரு உருவம். நீங்க எல்லாரும் பார்க்கிற ஒரு உருவம் என்ன, நீங்க பாக்குறீங்கல்ல, இது ஒரு உருவம். இன்னொரு உருவம் இருக்கு. அந்த உருவத்தை உங்களால பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. சில உருவங்கள் சில கண்களுக்கு தெரியும், சில உருவங்கள் சில கண்களுக்கு தெரியாது. அதே போல சில சப்தங்கள் நம்மளால் கேட்க முடியும், சில சப்தங்கள் நம்மளால் கேட்க முடியாது. நம்முடைய காதுகளுக்கு அப்படியே சில சத்தத்தை கேட்டீங்கன்னா அப்படியே டார்ச்சரா இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும், டென்ஷனா இருக்கும். சில சத்தத்துக்கு ஐயோ அந்த சத்தத்தை நிறுத்து, உன் குரலை கேட்கவே பிடிக்கல, அப்படி பேசுறத கேட்கவே பிடிக்கல. ஏன்னா சில சப்தங்கள் கேட்க பிடிக்காது. சில சப்தங்கள், அதாவது நம்ம அந்த டிஸ்டார்ஷன் கிட்டார்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கிட்டாரோட சவுண்டே பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும் சவுண்டு. அது கேட்டாலும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி காணா. இளம் வயதில் உள்ள துடிப்பான வாலிபர்களுக்கு, டீனேஜ் பீப்புள்ஸ், அந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் மியூசிக், ட்ரெண்டிங் சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு தான். ஏன்னா இந்த நரம்பெல்லாம் அப்படியே புடைச்சிக்க நிற்குன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. நரம்பெல்லாம் புடைச்சிக்க நிற்கும். என்னன்னா அந்த சவுண்டோட வேவ் லென்த்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வேவ் லென்த் அது அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஆனால் அதே சத்தம் பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கும், காதில் கேட்க முடியாது. இன்னைக்கு அந்த சவுண்ட் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனவே நமக்கு உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனை நம்ம வளர்த்தா மட்டும்தான், அந்த காதுகளால கேட்டா மட்டும்தான் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஏன்னா பைபிள்ல ஏலி தாத்தான்னு ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, ஒரு தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியன். அந்த காலத்துல ஆசாரியன்னு சொன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பேர் வந்து பாஸ்டர். சர்ச்சை நடத்திட்டு இருக்காங்கல்ல, இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, ஒரு சபையை பராமரித்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பாஸ்டர். அன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் தூங்கிட்டு இருக்காரு. சும்மா அந்த சர்ச்சு பெருக்கி தொடக்கிச்சு கிளீன் பண்ணிட்டு ஒரு குழந்தை பையன் அங்க வளர்றான், 5 வயசுக்குள்ள.
அவனும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னா தான் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ராத்திரில ஒரு சத்தம் கேக்குது. துடிச்சு புடிச்சு அந்த குழந்தை எந்திரிச்சிட்டு, தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். நல்லா கவனிச்சுங்க, 2 பேரும் ஒன்னா தான் படுத்துட்டு இருக்காங்க. அதாவது முறையா ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் அங்க படுத்துட்டு இருக்கான். ஜஸ்ட் ஒரு குழந்தை, அவ்வளவுதான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி ஒரு குழந்தை. அந்த குழந்தைன்ற தகுதி தான் அவனுக்கு இருக்கு. அங்க படுத்துட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் பேசுறாரு. அந்த சத்தம் அந்த பாஸ்டருக்கு கேட்கல, அதாவது ஏலி தாத்தாவுக்கு கேட்கல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவருடைய காதுகள்ல டியூனிங் போயிட்டு இருக்கும். அதாவது தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு டியூனிங் இருக்கு. அந்த டியூனிங்கோட தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல நான் பார்த்த வரைக்கும், குழந்தையை போல மாறவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஒரே தகுதி குழந்தையா மாறுறது மட்டும்தான். ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும்னா, எனக்கு பேசுறது கேட்கலையே, அந்த உள்ள இருக்கிற சத்தம், உள்ள இருக்கிற கேட்கிற சத்தம் எனக்கு கேட்கல. அப்போ உனக்குள்ள குழந்தைத்தனம் மாறி கொஞ்சம் லாஜிக்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய சத்தத்தை ஏன் என்னால் கேட்க முடியவில்லை? தேவனுடைய சத்தத்தை என்னால் ஏன் கேட்க முடியவில்லை? அதற்கு ஒரே காரணம், நீ மனித சத்தத்தை அதிகமாக விரும்புகிறாய். புறம்பான மனிதனை அதிகமாக வளர்க்க விரும்புகிறாய். மாம்சமான மனிதர்களை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்ற வந்திருக்கிறார். ஆனால் இந்த நாசியிலே சுவாசம் விடும் மனிதனை நம்ப வேண்டாம் என்று வேதத்தில் வசனம் இருக்கிறது. நம்ப வேண்டாம் என்றால் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நான் உயிரோடு இருப்பனா இல்லையா என்பது எனக்கே தெரியாது, எனக்கே நம்பிக்கை இல்லை. பிறகு நான் எப்படி இன்னொருவருக்கு வாக்கு கொடுக்க முடியும்? நாளைக்கு கொடுத்து விடுகிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் சொன்ன வார்த்தைகளை சொன்னபடி செய்ய முடியும் என்றால், இவர் பெரிய ஹரிச்சந்திரன்டா, உண்மைதான் பேசுவார் அப்படின்னு விளையாட்டா சொல்லுவாங்கல்ல. ஒரு உண்மையை பேசுறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயன்றது உண்மையை பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பொய் பேசுறதுன்றது சர்வசாதாரணமா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு அவ்வளவு பொய் உலகத்துல நடக்குது. தூங்கி எழுதுலேருந்து போய் படுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொய்யோட கணக்கு கொஞ்சம் நெஞ்சமான செக் பண்ணி பாருங்க, தெரியும். ஒரு நோட் ஒன்று, பாக்கெட் டைரி மாதிரி ஒன்று போட்டுங்க, இல்லை செல்ஃபோன்லேயே நோட் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு எத்தனை பொய் சொல்லியிருக்கீங்க செக் பண்ணி பாருங்க. வெளிப்படுத்தல் 21:8 ஒரு வசனம் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 21:8 பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணம் ஆகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில பங்கடைவார்கள். பொய்யர் அனைவரும். உங்க மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் நான் பொய்யே சொன்னதில்லை. உங்க மனசாட்சியில இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு மனசாட்சி இருந்தா உங்களை தொட்டு பாருங்க. மனசாட்சியில கையை வச்சு, இது வரைக்கும் நான் ஒரு பொய்யும் சொன்னதில்லை அப்படின்னா நீங்க நிச்சயமா பரலோகம் தான் போறீங்க. ஒருவேளை உங்க மனசாட்சி நீங்க பொய் சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தா, வெளிப்படுத்தல் 21:8 என்ன சொல்லியிருக்கிறதுன்ற நீங்களே போய் படிச்சு பாருங்க. உள்ளான மனிதன் எப்படி வளருவான்? அவனை வளர்க்க என்ன வழி?
அவனை சாகடிக்க என்ன வழி? வளர்க்கவும் வேணாம், சாகடிக்க வேணாம், அப்படியே விட்டுலாமா? மனிதன் ஏன் பிறந்தான்? ஒரே தரம் பிறப்பதும் மீண்டும் மரிப்பதும் நியமிக்கப்பட்டிருக்கிறபடி என்று வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆமாம், வேதத்துல நிறைய வசனம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டா பிரிச்சு, பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை கொடுத்து, அத்தனை நியாயப்பிரமாணங்களை கொடுத்து, மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து, தசம பாகம் என்ற ஒரு முறையை வைத்து, காணிக்கை என்ற முறையை வைத்து, பலிகள், ஆட்டை பலி கொடுக்கணும், மாட்டை பலி கொடுக்கணும், புறாவை பலி கொடுக்கணும், எல்லாத்தையும் பலி கொடுக்கணும். இந்த சிஸ்டம் எல்லாம் பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. தசம பாகம் இருந்துச்சு, பலி கொடுத்தல் இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. இதெல்லாம் தேவனுடைய ஆலய பிரமாணங்கள்ல கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் என்று சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இது பார்த்தா மனுஷனை தேவனோட கிட்டி சேர்க்க முடியல. அதாவது உள்ளான மனுஷனை வளர்க்க முடியல, ஆவிக்குரிய மனுஷனை வளர்க்க முடியல, வெளியில இருக்கிற மனுஷன் தான் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற மனுஷன் 4 நாள் செத்துட்டு தான் இருக்கான். மகிமையின் சரீரம் என்று சொல்லி மனுஷனுக்கு இருந்த ஒரு அந்தஸ்து, ஆதாமும் ஏவாளும் ஆடை இல்லாமல் இருந்தும் கூட அவர்களை மகிமையை மூடி இருந்தபடினாலே அவருடைய சரீரம் வெளியில தெரியல, மாம்ச சரீரம் வெளியில தெரியல. சூரியனுடைய வடிவம் என்னவென்று நமக்கு தெரியாது. காரணம், அதனுடைய வெளிச்சத்தை உன்னால பார்க்க முடியுதா? பார்த்தா தானே அதனுடைய வடிவம் தெரியும். அந்த லைட்டை நம்மளால பார்க்க முடியாது. சூரியனே பார்க்க முடியலன்னா சூரியனை படைச்சவரோட லைட் எப்படி இருக்கும்? அவர் தான் ஜோதி, நான் தான் ஒளி, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு கடவுள் சொன்னா நீங்க எங்கேயோ தேடிட்டு இருக்கீங்க. எங்கெல்லாம் வெளிச்சத்தை பாக்குறீங்களோ அதான் ஏசப்பா பைபிள் சொல்லியிருக்கு, நான் சொல்லல, ஜீசஸ் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை. நானே ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜோதி, ஒளி, லைட் இன் இங்கிலீஷ். அதனால்தான் வெளிச்சம் வந்தா மக்கள் பயப்பட மாட்டாங்க. வெளிச்சம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் சேர்ந்துடுது. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கணும்னா, அந்த மகிமையின் சரீரம் உங்களுக்குள்ள வரணும்னா, வெளியில இருக்கிற மனுஷனை வளர்த்துட்டு இருக்கோம்ல, மாம்சமான மனிதன், லாஜிக். நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் டாக்டர், ஐ எம் a டாக்டர், I am a psychiatrist, I am a hypnotist. இன்னும் உலகத்துல என்னெல்லாம் லிஸ்ட் இருக்கோ, நான் எனக்கு தெரியும். பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு உரைக்கிற வார்த்தை, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். உன்னால எதுவும் செய்ய முடியாது. உன்கிட்ட ஊழியத்தை கொடுத்துருக்காரு, உன்கிட்ட குடும்பத்தை கொடுத்துருக்காரு, உன்கிட்ட உன் உடம்ப கொடுத்துருக்காரு, இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறார், உனக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்கிறார், உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், உன் கையில எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். ஆனால் நான், எனக்கு தெரியும், என்னால் முடியும், நான் படித்திருக்கிறேன், சகல விஷயத்தை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்று நீ சொல்லுவாயானால், உனக்கு வந்திருக்கிற உன்னோட பிரச்சனைகளிலிருந்து
உன்னால் தீர்வு எடுத்துக்கொள்ள முடிகிறதா என்பதை யோசித்துப்பார். தேவனுடைய சத்தத்தை உன்னால் கேட்க முடிகிறதா என்று பார். வெறும் கழுதை அந்த கண்ணுக்கு தெரியுது, தேவதூதன் எதிரில் நிற்கிறான். ஒரு குழந்தை சாமுவேல், அவனுக்கு சத்தம் கேக்குது, ஆண்டவர் பேசுறார். நீ தீர்க்கதரிசி, நீ ஊழியக்காரன், இந்த உலகத்திலே கர்த்தர் உன் மூலியமாக அற்புதம் செய்ய உன்னை ஏற்படுத்தி உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். உனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடிகிறதா? நீ ஒரு 10 வருஷத்து விசுவாசி, 20 வருஷத்து விசுவாசி, 30 வருஷத்து விசுவாசி, வேதத்தை கரைத்து குடித்தவன், நன்றாக ஜெபிக்கிறவன், நன்றாக ஜெபிக்கிறவள், நன்றாக ஜெபிக்கிறவன், நீ ஒரு அருமையான விசுவாசி. உன்னை கொண்டு கர்த்தர் அவ்வளவு ஊழியத்தை செய்திருக்கிறார். வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவன் நீ, வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவன் நீ. ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கிறேன், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், கர்த்தருக்காக மட்டும்தான் நான் வாழறேன், இந்த உலகத்தை நான் வெறுத்து விட்டேன், இயேசு போதும், இயேசு மட்டுமே போதும், இந்த உலகத்தில் எனக்கு தாய் தகப்பன் தேவையில்லை, உடன்பிறந்தவர்கள் தேவையில்லை, சொத்து சுகம் தேவையில்லை, வசதி வாழ்வு தேவையில்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை, கர்த்தர் போதும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்தவன் தான் நீ, வாழ்ந்தவள் தான் நீ. இன்றைக்கு உன்னை நீயே நிதானித்துப்பார். ஒருவேளை இந்த நிமிடம் கர்த்தர் வருவாரானால் உன்னோட கணக்கு வழக்குகள் சரியா இருக்கிறதா? ஆண்டவரே, நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களோட நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்தில் சென்று செய்த ஜபம் உங்களுக்கு தெரியும். அதோ நிற்கிறான் அவனைப் போல அல்ல என்ற வார்த்தையும், நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் உணர்வடைய வேண்டும். உதாரணமாக, எங்க வீட்டுக்கார மாதிரி நான் இல்லை, என் மனைவி மாதிரி நான் இல்லை, என் பாஸ்டர் மாதிரி நான் இல்லை. அதாவது எங்க அப்பா அம்மா மாதிரி நான் இல்லை, எங்க அண்ணன் மாதிரி நான் இல்லை, எங்க அக்கா மாதிரி நான் இல்லை, என் தங்கச்சி மாதிரி நான் இல்லை. கம்பேரிஷன், இந்த உலகத்தில் ஒருவர் கம்பேர் பண்ணிட்டு ஐ எம் பெட்டர் தேன் அதர்ஸ், ஐ எம் பெட்டர் தேன் அதர்ஸ், இப்படி யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். those who are comparing with others, மற்றவர்களோடு உன்னை நீ எப்பொழுது ஒப்புமை செய்து பார்க்கிறாயோ அன்றைக்கே ஆண்டவருடைய பார்வையிலே அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணுகளில் இருக்கிற உத்திரம், இன் இங்கிலீஷ் பீம், உத்திரம்னா பீம், பில்லர், உத்திரம் உன் கண்ணில் இருக்கான், அதை பாரு. டோன்ட் see அதர்ஸ். மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற நீ யாரானாலும் சரி, நீ யார் குற்றம் தீர்க்கிறதுக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இன்றைக்கு சில பேர் ஒருவர் பார்த்து, சில பேர் இல்லை, 99% பேர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை நீயே நிதானித்து இருந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டாய். சாமுவேல் நினைத்திருந்தால், ஏலி தாத்தா உங்ககிட்ட ஆண்டவர் பேசல, நீ பாவி அப்படி சொல்லிக்கலாம்ல. சொல்ல முடியாது, ஏன்னா அவன் குழந்தை, அவன் குழந்தை. யாரெல்லாம் அத்தனுடைய குறைகளை பார்க்காமல், அத்தனுடைய தவறுகளை பார்க்க முடியாமல், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பரிசுத்த கண்ணர், பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். நீ எப்படி இருக்கிறியோ அந்த கண்ணோடு தான் அடுத்தவங்களை நீ பார்ப்ப. அடுத்தவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய அழகு தெரியுதா, அவங்க கிட்ட இருக்கிற அசிங்கம் தெரியுதா? அடுத்தவங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட
உன் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதான் நீ. உன்னை தான் நீ அங்க பார்க்கிறாய். ஒரு குழந்தை திருந்தி வர வேண்டும் என்று நினைக்கும் போது தாய் சொல்லுவாள், நீ திருந்தவே மாட்ட, நீ அடங்கவே மாட்ட, நீ மதிக்கவே மாட்ட, நீ கீழ்ப்படியவே மாட்ட. அப்ப அந்த குழந்தை நினைக்கும், ஓஹோ நம்ம அடங்கக்கூடாதா, நம்ம கீழ்ப்படியக்கூடாதா, நம்ம மதிக்க கூடாதான்னு பழையபடி அது மாறிடும். உன்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. அப்ப ஏலி தாத்தா காதுல நான் துணியை வச்சு அடிச்சிட்டு இருக்காரா? இல்ல அவர் வேற எங்கேயோ படுத்துட்டு இருக்காரா? சத்தம் கேட்காத அளவு. ஆண்டவர்னா ஆண்டவர் பேசுற வார்த்தை சவுலுக்கு சாமுவேலுக்கு மட்டும்தான் கேட்குமா? அவளுக்கு குசு குசுன்னு பேசுறாரு. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். சரீரம் எல்லாம் கர்த்தருடையது, நான் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறேன், நீங்களே தேவனுடைய ஆலயம், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு தேடுறோம் கடவுளை. எங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போய் தேடி பார்க்குறோம். அவர் இங்கே இல்லை. அவர் வைத்த இடத்துல தேடாதீங்க, அங்க இல்லை. கல்லறையில போய் தேடுறோம், அங்க பொச்சு வச்சிருக்கிறாங்கன்ட்டு. சிலைகளுக்குள்ள தேடுறோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கிறோம். நாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல வசிக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன வசனமும் நியாயப்பிரமாணமும் அழிக்கிறதுக்கல்ல, நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஆனா இன்னைக்கும் சில சபைகளிலே, சில இடங்களிலே நியாயப்பிரமாணத்தையே கையில் பிடிச்சிட்டு அதையே போதனை பண்ணிட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யும் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். நீ எந்த சட்டத்தை ஃபாலோ பண்றியோ அந்த சட்டத்தின்படி உனக்கு தீர்வு கிடைக்கும். உதாரணமா, உன்னுடைய வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுள். நீ எந்த அளவினால் அளக்கையோ அதே அளவினால் உனக்கு அளக்கப்படும். நீ சொன்ன வார்த்தையே உன்னை நியாயம் தீர்க்கும். இதெல்லாம் வேத வசனங்கள். இன்னைக்கு உடம்புல நிறைய பேருக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களை 24 மணி நேரமும் திட்டிகிட்டே இருக்கிற ஒரு குரூப் இருக்கு, குறை சொல்லிட்டே இருக்கிற ஒரு குரூப் இருக்கு. அதை கூட பரவாயில்லன்னு தோணுது. ஆனா குறை சொல்லிட்டே இருக்கிற குரூப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் பைபிளே வசனம் இருக்கு. மோசேய குறை சொன்னாங்க, இமிடியேட்டா அவர்கிட்ட தான் பேசுவாரா? அவர் என்ன தீர்க்கதரிசியா? அவருக்கு எல்லாம் தெரியுமா? அவர் என்ன ஒழுக்கமா? அவர் யாரு எனக்கு தெரியாதா? அப்படின்னு கூட போறவங்களுக்கு தெரியல அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு வர வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னோட தீராத வலிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு உண்டாயிருக்கிற எல்லா தடைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? கையில வர மாதிரி வந்து போயிடுற காரணம் என்ன தெரியுமா? யாரோ வந்து புடிங்கி போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன்ல. யாரும் புடுங்கல. உன் வாய் தான், உன் எண்ணம் தான், உன் செயல் தான் உனக்கு வந்த நோய்க்கும், உனக்கு வந்த வறுமைக்கும் உன்னுடைய பெருமை தான். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். யாருக்கு? பெருமை இல்லவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு ஸ்டெப் மூவ் பண்ண முடியாது. 5000 ரூபாய் சம்பளத்துக்கு மேல வாங்க முடியாது. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு மேல வாங்க முடியாது. ஒரு இடத்த வாங்க முடியாது, ஒரு வீட்டை வாங்க முடியாது, ஒரு காரை வாங்க முடியாது, ஒரு வசதி அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியாது. நான் சொல்றது எல்லாருக்கும் சொல்லல, பெருமை உள்ளவர்களை பத்தி மட்டும் பேசுறேன். உன்னை நீயே நிதானித்துப்பார். இது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. உனக்குள்ள இருக்கிற குறையை நீ நிதானித்தறிந்தால் இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வரும். சகேவு பார்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்து வராரு. சகேவே இறங்கி வா, அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். உன் பேரை சொல்லி, மகளே நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன்னோட கதவை திற, உன்னோட மனக்கதவை திற, உனக்குள்ளே நான் வாசம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த சகையை சொன்ன வார்த்தை
ஒப்பிச்சுட்டான். முழுக்க முழுக்க சரண்டர். சரண்டர். ஏமாத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், ரெட்டத்தினே கொடுத்துட்றேன், நாளத்தினே கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், இருந்த மொத்தத்தையும் கொடுத்துட்டேன், ஆசையில பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன், மொத்தத்தையும் கொடுத்தாச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வயசுல அவன் எவ்வளோ வயிற்று வாயை கட்டி அவன் சேர்த்து வச்ச பணம். என் கணக்குப்படி அவன் தனியாக தான் வந்திருக்கணும். பைபிளில் அவன் ஃபேமிலியை பற்றி எதுவுமே இல்லை. கொடுத்துட்டா இன்னைக்கு தனியாக நிற்கிறான், அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு யாரை நம்பி எதை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னோட நம்பிக்கை உன் கணவனை நம்பியா? உன்னோட மனைவியை நம்பியா? நீ போயிட்டு இருக்க அந்த டாக்டர் நம்பியா? உங்க பாஸ்டர் நம்பியா? யார் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னோட பிள்ளைகளை நம்பி கொண்டிருக்கிறாயா? உன்னை ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? யார் மேல் உன்னோட நம்பிக்கை இருக்கிறது? இந்த வக்கீல் எப்படியும் காப்பாத்திருவார் நினைச்சுட்டீங்கயா? அந்த வக்கீலை காப்பாத்துறதே நான் தான் உங்களுக்கு தெரியாதா? அந்த டாக்டருக்கு ஜீவனை கொடுத்ததே நானும் உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்திலே அனைவரையும் வாழ வைப்பது நான் தான் என்பது உனக்கு தெரியாதா? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? எந்த காதுகளால் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? அந்த ஏலி தாத்தா, அந்த கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரன், தன்னுடைய தவறை உணர்ந்து, இன்னைக்கு சில பேர் இருக்காங்க கடைசி வரைக்குமே நான் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த தவறை உணர்ந்து என்கிட்ட பேசல, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருன்ற ஒரு நல்ல பாஸ்டரா இருந்தாரா இல்லையோ, அவர் ஒரு நல்ல டீச்சரா இருந்திருக்காரு. நல்ல மேய்ப்பனா இருந்தாரா இல்லையோ, அவர் ஒரு நல்ல போதகனா இருந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாருப்பா, அடுத்த முறை பேசினார்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்டா டீச் பண்றார். அதாவது கர்த்தருடைய சத்தம் இது என்று சொல்லி உங்ககிட்ட கடவுள் பேசுறார் அப்படி சொல்லிட்டு எந்த போதகராவது, எந்த மேய்ப்பனாவது, எந்த ஊழியக்காரனாவது தன்னுடைய சபை விசுவாசியை சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அனுமதி கொடுத்தால் அவன் உண்மையான ஊழியக்காரன், அவன் உண்மையான தீர்க்கதரிசி, அவன் உண்மையான போதகன், உண்மையான மேய்ப்பன். ஆனா இன்றைக்கு சில போதகர்கள், சில மேய்ப்பர்கள் ஆண்டவர் நேரா விசுவாசிகிட்ட பேசுறதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. உதாரணமா, நான் மியூசிக் டீச் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 15,000 20,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல நான் டீச் பண்ணியிருக்கேன், மியூசிக் டீச் பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாருமே மியூசிஷியன் ஆயிட்டாங்கன்னா கிடையாது. ஒருத்தர் ஒரே ஒரு கிளாஸ் வந்து போயிருப்பாங்க, ஒருத்தர் 4 கிளாஸ், ஒருத்தர் 5 கிளாஸ், ஒருத்தர் 5 வருஷம், ஒருத்தர் 2 வருஷம், ஒருத்தர் 10 வருஷம்லாம் படிச்சவங்க இருக்காங்க. முறையா படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிரேடு தான் சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். வெஸ்டர்ன் படிக்கணும்னா 8 கிரேடு படிக்கணும். அப்புறம் தான் பார்த்தா எனக்கு ஒரு டீச்சர் கிடைச்சாங்க. நான் படிக்கும்போது எனக்கு ஒரு டீச்சர் கிடைச்சாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அவங்க பேரு ஐ லவ் யூ. அவங்க பேர் மியூசிக் ஃபீல்டில் அவங்கள வந்து அலா யூ அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்தியாவிலேயே அவங்களுக்கு மேலே மியூசிக் படித்தவங்க யாரும் இல்லை. எல்டிசிஎல் அப்படின்னு ஒரு டாப் எஜுகேஷன் மியூசிக்கில் இருக்குது. அதை படித்தவங்க அவங்க மட்டும்தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கிட்டாரிஸ்ட். அதாவது அவங்க நம்ம மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ் ரிட்டையர்களில் சங்கர் அவர்களுடைய மருமகள் அவங்க, பாபி அவரோட ஹஸ்பண்ட் பேர். அவங்க 2 பேரும் சேர்ந்து மியூசிகா டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனத்தை, எக்ஸாமினேஷன் கார்பரேட் கம்பெனி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மியூசிக் படிக்க எனக்கு வாய்ப்பு வரும்போது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, இவ்வளோ இருக்குது மியூசிக்ல, இவ்வளோ படிக்கணும். அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 15 கிரேட்ஸ் அவங்க ஓன் சிலபஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையில உங்களுக்கு எதுக்கு இப்போ நான் இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணி சொல்றேன்னா, நான் நினைச்சேன் எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு பாட்டு வாசிட்டா எனக்கு எல்லாம் தெரியும்.
இப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இட்ஸ் அன் ஓஷன். மியூசிக்ன்றது ஒரு பெரிய சமுத்திரன்றது. நான் ஏதோ கரையில் நின்று குளிச்சுட்டு இருக்கிறேன்னு அப்புறம் தான் புரிஞ்சு என்னை அடக்கி ஆள பழகிட்டேன். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். அப்போ நான் என்னை அடக்கி வாழும்பொழுது கிட்டத்தட்ட 20,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே என்கிட்ட படிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருமே பெஸ்ட் மியூசிஷியன் ஆகிட்டாங்கன்னா இல்லை. யார் பெஸ்ட் மியூசிஷியன் ஆகணும்னு நினச்சி வந்தாங்களோ அவங்க ஆயிட்டாங்க. பட் நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக என்னால் சொல்ல முடியும். ஏலி தாத்தா மாதிரி நான் கூட சரியான கைடன் பண்ணேன். இதுதான் திஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட், திஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட்ன்ற மாதிரி திஸ் இஸ் த சவுண்ட் ஆஃப் மியூசிக்ன்றதை என் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். என்கிட்ட மியூசிக் படித்தவங்க பொதுவாக இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு நல்லா சொல்ல முடியும், குறைஞ்சபட்சம் ஒரு 500 சபைகளுக்கு மேலே என்கிட்ட மியூசிக் படித்த மியூசிஷியன்ஸ் வாசிச்சுட்ருக்காங்க. சபைகளில் பெஸ்ட் மியூசிஷியனாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னை விட சிறந்த மியூசிஷியனாக என்கிட்ட படித்தவங்க இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டால், நான் ஒரு சிறந்த டீச்சராக இருந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதே போல தான் இங்கே ஏலி தாத்தா கூட ஒரு சிறந்த டீச்சராக தன்னால் அடைய முடியாத விஷயத்தை கூட, தான் எழுந்து விட்ட விஷயத்தை தனக்கு பிற்பாடு வருகிற சந்ததிக்கு, ஒரு சபை விசுவாசிக்கு, தன்னுடைய சபைக்கு வர விசுவாசிக்கு, எனக்கு ஆண்டோட சத்தம் கேட்கலப்பா, உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ சரண்டர் பண்ண அப்படி சொல்லி வழி நடத்துகிற போதகனாய் நீ இருந்தால், உனக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்ல முடியுமோ, உன்னை வாழ்த்த முடியுமோ எனக்கு தெரியவில்லை. நீ யாரானாலும் சரி. ஐ எம் த மோஸ்ட் சீனியஸ்ட் பாஸ்டர். நான் ஒரு இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷம் ஊழியக்காரன், என் கீழே இவ்வளோ பேர் வழி நடத்திட்டு இருக்க. அதெல்லாம் உனக்கும் உனக்கு மட்டும்தான். அந்த வார்த்தை உனக்கு மட்டும்தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில நீ யார் என்பதை உன்னை நீயே நிதானித்துப்பார். எந்த நிலையிலிருந்து நீ வந்தாய், கர்த்தர் உன்னை எப்படி உயர்த்திருக்கிறார், கர்த்தர் உன்னை எந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார், நீ எந்த நிலையில் இருந்தாய் என்பதை உன்னை நிதானித்துப்பார். இன்றைக்கு அந்த நிதானம் வந்ததினால்தான் ஒரு சாமுவேலை உருவாக்க ஏலி தாத்தாவால் முடிஞ்சது. அப்போ சாமுவேல் ஆண்டோட சத்தத்தை கேட்கிறான். ஆண்டோட சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் உனக்கு தாழ்மை வேண்டும், நீ குழந்தையாக வேண்டும். உனக்குள்ள இருக்கிற லாஜிக் மைண்ட்ஸ், நீ படித்தவைகள், நீ கேட்டவைகள், நீ அறிந்தவைகள், உன்னுடைய அறிவு ரீதியாக அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எப்படியாக ஆண்டவரே மரியாள் கேட்கிறார்கள். ஏன்னா அவருடைய நாலேஜ், லாஜிக்ஸ். ஒரு கணவனும் மனைவியும் சேராமல் ஒரு பிள்ளை பிறக்க முடியாது. இது நாலேஜ். கரண்ட் இல்லாமல் லைட் எரியாது, தண்ணி மேலே நடக்க முடியாது, காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியாது. திஸ் ஆல் ஆர் லாஜிக்ஸ். இதெல்லாம் மனித மூளைகளுக்கு உட்பட்டது. பணம் இல்லாமல் இடம் வாங்க முடியாது. கேன்சர் வந்தா குணப்படுத்த முடியாது. கர்ப்பப்பை இல்லாமல் குழந்தை பிறக்காது. கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க. என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் உனக்கு குழந்தை கொடுப்பார் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், பிரதர் சாரி நீங்க சரியா புரிஞ்சுக்கல, அவனுக்கு கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க. ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு, யோ கர்ப்பப்பை இருந்தானா இல்லைன்னா என்ன, குழந்தை பிறக்காதா? உதாரணம் கேட்டிங்கன்னா, கணவனும் மனைவியும் சேராமே குழந்தை பிறக்கும் போது கர்ப்பப்பையை கொடுக்கறதுக்கு படைத்தவரால் செய்ய முடியாதா? லாஜிக்கா நீ என்னைக்கு கேள்வி கேட்கிறியோ, என்னைக்கு லாஜிக்கா நீ பேசுறியோ, அன்னைக்கே நீ அற்புதத்தை அனுபவிக்க, அதிசயத்தை அனுபவிக்க தகுதியான ஆள் இல்லை. ஆண்டவருடைய செயல் உனக்குள்ளே செயல்பட உனக்கு தகுதி இல்லை.
ஆண்டோட சத்தத்தை கேட்க உன் காதுகள் அதுக்கான டியூனிங்ல இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். those who are speaking in living in logics இந்த மாதிரி கணக்கு வழக்குகள்ல மனித மூளைக்கு உட்பட்டு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனுடைய காட்சியை பார்க்க முடியாது. மறுரூப மலைக்கு போய் நிற்கிறாங்க. 3 பேர் தான் கூட்டின்னு போறாரு செலக்ட் பண்ணி. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் சொன்னா அவனை ஏத்துக்க மாட்டான். இன்னைக்கு இப்போ நான் பேசுறது கூட எத்தனை பேர் ஏத்துக்கிறான்னு எனக்கு தெரியாது. என்னை வித்தியாசமா பாக்குறாங்க, என் ஸ்பீச் எல்லாம் வித்தியாசமா கேட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் பேசினா கேட்பாங்க தெரியுமா? இது லாஜிக். இப்ப நான் சொல்ல போறது, அவரு பேசுறாரு அந்த வீடியோல, அவருக்கு எத்தனை வியூஸ் இருக்கு பாருங்க, அவருக்கு எத்தனை லைக்ஸ் இருக்கு பாருங்க. இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக் சொல்லட்டுங்களா? see that clarity of video, see that clarity of speech. இது ஒரு டைப் ஆஃப் லாஜிக். இன்னும் ஜஸ்ட் பர்சனலி, அவர் ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போனான். அவர் பைக்ல வந்திருக்காரா, கார்ல வந்திருக்காரு? பைக்ல வரலங்க, கார்ல வந்து. எந்த கார்ல வந்திருக்கிறாரு? இனோவாவா, ஃபார்ச்சுனரா, ரேஞ்ச் ரோவரா, இன்னும் ரோல்ஸ் ராய்ஸா? எந்த கார்ல வந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரோட வார்த்தைக்கு வேல்யூ அதிகம். ஆச்சா? இன்னொரு படி மேல சொல்றேன். அவர் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு? கோட் ஷூட்ல இருக்காரு. அதுக்கு ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு வேல்யூ. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வேல்யூ, ஸ்கேலிங், அளவுகோல், ஒவ்வொரு அளவுகோல். அவருக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? அவரோட சபை வச்சிருக்காரா? வச்சிருக்காரு. சபைக்கு எத்தனை பேர் வராங்க? சின்னமலை சர்ச்சில் அவர் தான் அங்கே பாஸ்டர். அங்கே கீழ்கட்டில் இல்லை, அவர் தான் அங்கே பாஸ்டர். அவர் சர்ச்சுக்கு 10,000 பேர் வராங்க. அவர் சர்ச்சுக்கு 1,00,000 பேர் வராங்க. அவரோட சர்ச்சு உலகம் எல்லாம் இருக்கு. வாவ், நைஸ், சூப்பர், தட் இஸ் ட்ரெண்டிங். வார்த்தையோட வேல்யூ, யார் பேசுறா, அந்த பேசுறோட வார்த்தைக்கு என்ன வேல்யூ? நீங்க பார்த்ததில்ல? யூடியூப் டெய்லி காலையில் பேசுறாரு, அவர் தான். மனிதனோட வார்த்தைக்கு வேல்யூ, ஸ்கேலிங் லைக் தட். இன்னைக்கு அப்படிதான் அளவுகோல். எப்பா, அவர் இந்த ஊர்ல 5 முறை தலைவர்ப்பா, அதான் அவரோட வேல்யூ. அவரை பத்தி தெரியல, அவங்க பையன் தான் அவரு. அவர் யார் தெரியும் உங்களுக்கு? வேல்யூ, ஸ்கேலிங். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. கரெக்டாக பொண்டாட்டி மதிக்க மாட்டான், கணவன் மதிக்க மாட்டான், பிள்ளைங்க மதிக்காது. என்ன செஞ்ச? இன்னைக்கு பிள்ளைங்க கேட்கறது பெற்றோரை பார்த்து, என்ன செஞ்ச? அந்த அம்மாவை பார், அந்த அப்பாவை பார், அவங்கள மாதிரி நீ எனக்கு செய்றியா? பிள்ளைங்க பெரியம்மாவை பார், பெரியப்பா பார், சித்தப்பாவை பார், மாமாவை பார், அத்தையை பார், என் ஃப்ரெண்டோட அப்பாவை பார், அவங்க அம்மாவை பார். கம்பேரிசன், ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. திருப்தி அடையாத உலகம். இந்த உலகத்துல திருப்தின்றது வரவே வராது. செக் பண்ணி பாருங்க. போதுன்ற வார்த்தை ஒரு இடத்துல தான் சொல்ல முடியும். நான் உணர்ந்த வரைக்கும் சாப்பாடு, பா சாமி என்னால முடியல, போதும் விட்டுருங்க என்ன அப்படின்ற வார்த்தை. வேற எதுல மனுஷனுக்கு போதன திருப்தி வரும்? போதன்ற திருப்தி வர இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், பத்தலை பத்தலை பத்தலை, திருப்தியா இல்லை, பரவாயில்ல, சுமாரா இருக்கு, திருப்தியே வராது. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு 10 சவரன் நல்லா இருக்கும், இன்னும் ஒரு 100 சவரன், இன்னும் ஒரு 100 கோடி, இன்னும் ஒரு 1000 கோடி, இன்னும் ஒரு 10,000 கோடி, இன்னும் 1,00,000 கோடி. திருப்தி வரவே வராது. இந்த காரோட அந்த கார் நல்லா இருக்கும், அந்த காரோட இந்த கார். திருப்தி வரவே வராது. மனிதனுடைய லாஜிக்ஸ். தேவனுடைய மனிதன் தவறு செய்யும் பொழுது தேவன் அவர்களை தண்டிப்பார், வெகுவாய் தண்டிப்பார். அதாவது விசுவாசிகளுக்கு கிடைக்கிற தண்டனையை விட நீங்கள் போதகர் ஆகாதிருங்கள், ஏன்னா அவங்களுக்கு அநேகம் அடி கிடைக்கும் சொல்லிட்டு பவுல் பேசியிருப்பார். அநேகம் அடி கிடைக்கும்.
அப்ப அவர் அடிக்க தயாரா இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போயிட்டு பாஸ்டரை திட்டுவாங்க. பாஸ்டரை அதுக்கு ஒரு படி மேல அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரியும். பாஸ்டரை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அதிகாரத்துல அவங்க செஞ்சிருக்குவாங்க. ஆண்டவர் பார்த்துப்பார். இல்ல நம்ம தான் கேட்கணும் பாஸ்டர் பிரதர், நம்ம அதை கேட்கணும். யாரும் கேட்க மாட்டாங்க. அது தைரியம் யாருக்கும் இல்லை. ஏன் தைரியம் இல்லைன்னா ஆண்டவர் அடிப்பார்ன்ற பயம் அவனுக்கு இருக்கு. வேதத்துல மிரியாமோட நிலைமை, மோசைக்கு விரோதமாய் பேசும்போது என்ன நடந்துச்சு தெரியும். இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் கையை தூக்குற நீ, உன் குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகும்னு உனக்கு தெரியும். பார்ப்ப, உன் கண்ணதுல பார்ப்ப. ஊழியக்காரருக்கு விரோதமா கை தூக்குறவங்க, ஊழியக்காரருக்கு விரோதமா பேசுறவங்க, ஒரு சில பேர் இதே வேலையை வச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் கூட வந்து நின்று அவரோட வார்த்தையில இருந்து எதுனா ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கு சர்ச்சுக்கு நிறைய பேர் இதுக்கே போவாங்க. அந்த பாஸ்டர் இதை பிரசங்கம் பண்றாரு, அந்த பாஸ்டர் பிரசங்கம் இது சரியில்லை, அவர் பேசுறது சரி, ரைட், ஓகே, நீ சரியா பேசு. போய் அந்த பாஸ்டருக்கு பேச தெரியல, நீ போய் சரியா பேசு, பேசி பாரு. ஒரே ஒரு ஆளை வழிநடத்தி பாரு. 100 பேரை வச்சு 50 பேரை வச்சுக்கின்னு 1000 பேரை வச்சுக்கின்னு 1,00,000 பேரை வச்சுக்கின்னு 10,000 பேரை வச்சுன்னு அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க வந்து ஈஸியா பேசிட்டு போயிடுவ. ஒரே ஒரு ஆளை வழிநடத்து, ஒரு ஆளை ரட்சிப்பூல வழிநடத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வழிநடத்திப்பார் கடைசி வரைக்கும். முடிதா போய் பாரு. குறை சொல்றது ரொம்ப ஈஸி மகனே, மகளே. குறை சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ஓகே. ஆனா அதனோட பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பைபிள் போட்டிருக்கு, போய் பாருங்க. போதகருக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசினாலே, நினைச்சாலே, பேசக்கூடாது, நினைச்சாலே தண்டனை, நினைச்சா தண்டனை, பேசினா தண்டனை. இன்னைக்கு ஊழியக்காரர்களை அடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகுன்றது எனக்கு தெரியாது. பைபிள் சொல்லிக்குது, நான் சொல்லலை. எனக்கு இது என்ன சம்மந்தமும் இல்லை. இது என்னோட சப்ஜெக்டே இல்லை. என் சப்ஜெக்டே வேற. ஆனா ஆவியானவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருப்பது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்துல உனக்கு வேல்யூனா லாஜிக், பொருள்னா லாஜிக் இருந்தாதான் மதிப்பு, மரியாதை, அந்த வார்த்தையை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுறான்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏலி கிட்ட கர்த்தர் பேசுறான்னா ஏத்துக்குவாங்க. ஆனா ஏலி உண்மையிலேயே ஒரு கர்த்தருடைய தாசனா இருந்தபடினால, ஆண்டோட சத்தம் எனக்கு கேட்கலப்பா, உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீ சொல்லுது. கர்த்தர் உன்னை கொண்டு அற்புதம் செய்வார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு சொல்லி அந்த சாமுவேலை அபிஷேகம் பண்ணி ஏலி தாத்தா இடம் கொடுக்குறாரு. என்கிட்ட மியூசிக் படிச்சவங்களுக்கு நான் அந்த வேலையை செஞ்சிருக்கேன். அதை நான் பெருமையா நான் சொல்ல முடியும். கர்த்தருக்குள்ள பெருமையா, கர்த்தருக்குள்ள இதை நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன். என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லுவேன், என்னை விட நீ பெஸ்டா வருவேன். நான் சொல்ற வார்த்தை, இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிற என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, என்னை விட பெஸ்டா வருவேன், இந்த உலகத்திலே தி பெஸ்ட் மியூசிஷியனா வருவேன் நான் சொல்லுவேன். இது என்னோட இயற்கையான கர்த்தர் எனக்கு கொடுத்த வரம். என்கிட்ட வர எல்லாருக்கிட்டையும், ஜெபிக்க வரவங்ககிட்டையும், என்கிட்ட மியூசிக் கற்றுக்க வந்தவங்ககிட்டயும் சரி, எல்லார்கிட்டையும் நான் சொல்றது, கர்த்தர் உன்னை 100 கோடிக்கு உயர்த்துவார், 1000 கோடிக்கு உயர்த்துவார். கர்த்தர் உன்னை கோடா கோடியாக பெருக பண்ணுவார். எனக்கு என்னெல்லாம் நான் வேணும்னு ஆசைப்படணும் அதையெல்லாம் என்கிட்ட ஜெபிக்க வரவங்களுக்கு அளவு இல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய மனதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லியிருக்கபடினாலே, என்னிடத்துல வருகிற அனைவருக்குமே ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுக்க என்னால் முடியும், கொடுத்து கொண்டிருக்கிறேன். உதாரணமாக, எனக்கு கொடுத்தாதான் கொடுக்கின்ற அர்த்தம் இல்லை. வேதம் சொல்லியிருக்கிறது, நீ ஆசீர்வதிக்கிறதை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த அந்த தகுதி எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வதித்தால் நான் ஆசீர்வதிப்பேன். கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ஜாக்கிரதையா இருங்க. என் வாயில ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா நீ யாரா இருந்தாலும் அது நடக்கும். ஏன்னா நான் நம்புறேன், என்னை பத்தி எனக்கு தெரியும். நான் சொன்னா நடக்கும், நான் சொன்னா நடக்கும்ன்றதுக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கிற அநேகர் சாட்சி. இன்னும் நிறைய சாட்சி வீடியோக்கெல்லாம் இருக்குது, கொடுக்குறேன். நான் சொன்னா நடக்கும், கிடைக்கும்னா கிடைக்கும், நடக்கும்னா நடக்கும், சொன்னா நடக்கும். இதை நான் பல முறை அனுபவித்து விட்டேன். என் மூலமாக அநேகர் அனுபவித்து விட்டார்கள்.
எனவே இன்றைக்கு சொல்லுகிறேன், சாமுவேலோடு பேசின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என் மூலமாக உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னா நடக்கும். நீ காத்து கொண்டிருக்கிற வேலை உனக்கு கிடைக்கும். நீ காத்து கொண்டிருக்கிற காரியம் உனக்கு நடக்கும். உனக்கு வீட்டை கொடுப்பேன் என்று சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த வருடம் உனக்கு கர்த்தர் உன்னுடைய வீட்டை உன் கரங்களில் கொடுப்பார். நம்பு. அதுக்கு மேல ஒரே ஒரு பாயிண்ட் கூட உன் மூளைக்கு லாஜிக்ஸ் வேலை கொடுத்துட்டுனா எப்படி ஆக மாட்டவன் கேள்விதான் வரும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு சாமுவேலை போல ஏற்றுக்கொள்ள நீ என்னைக்கு தயாராகிறியோ அன்னைக்கு உன்னோடு கூட ஆண்டவரோட அற்புதம் செயல்பட ஆரம்பிக்கும். எதை பார்த்துட்டு இருக்க? ஆடம்பரத்தை பார்த்துட்டு இருக்கிறியா? வெளியில இருக்கிற பட்டம் பதவியை பார்த்துட்டு இருக்கிறியா? பணத்தை பார்த்துட்டு இருக்கிறியா? குழந்தைய மாறு. குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. நீ தேடின்னு போற இடத்துல இல்லை. அமர்ந்திருந்த நானே தேவனுடைய அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உனக்குள்ளே அற்புதம் அடையாளங்கள் செய்து உன்னை உயர்த்த அவர் விரும்பிக் கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். பாதாள சாக்கடையில் இருந்து, பாழும் கிணற்றில் இருந்து, பாவ உலையில் இருந்து உன்னை நான் தூக்கி எடுத்ததை நீ மறந்து விட்டாயா? நீ எந்த நிலையில் இருந்தாய்? உன்னை நான் இப்போது எந்த நிலையில் வைத்திருக்கிறேன்? நன்றி உணர்வோடு கூட என்னை நீ நோக்கி பார்த்தால் உனக்கு செய்வேன் என்பதை நான் செய்தே தீருவேன். உன்னை உயர்த்துவேன். பல ஆயிரங்களுக்கு, பல கோடிகளுக்கு, பல லட்சங்களுக்கு உன்னை அதிபதியாக வைத்து உன் நிமித்தம் என் நாமத்தை நான் மகிமைப்படுத்த உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கேன். உனக்கு நான் சொன்ன வாக்குத்தத்தங்களை நீ மறந்து விட்டாதே. நான் ஒருபோதும் அதை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். மனம் மாறா மனிதபுத்திரன் அல்ல. உன் பேரை நான் பெருமை பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். பெருமை பண்ணுவேன். நீ காத்திரு. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் விடமாட்டேன். ஒரு நாளும் போய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன். அவர்களுக்கு நான் அடைக்கலமா இருப்பேன். உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். உன்னுடைய அக்கிரமங்களை, உன்னுடைய மீறுதல்களை என்னோட ரத்தம் சிந்தி நான் மன்னித்து விட்டேன். உன்னை நீயே நிதானித்துப்பார். இந்த வினாடி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ கண்களை மூடி உன்னை நீயே நிதானித்து பார்த்து, கர்த்தாவே என்னை மன்னியும் என்று மனதிலிருந்து மனப்பூர்வமாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் உனக்காக மனம் இறங்கி மறுபடியும் உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை, காதுகளை, ஆவிக்குள்ளான மனிதனை இன்றைக்கு பிறக்க செய்வேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை நீயே நிதானித்து இருந்தால் இந்த நாள் முதற்கொண்டு நீ விட்டு வந்த ஊழியத்தை தொடங்கு. நீ விட்டு வந்த ஜபத்தை தொடங்கு. நீ விட்டு வந்த வேத வாசிப்பை தொடங்கு. நீ விட்டு வந்த உண்மையை மீண்டும் தொடங்கு. கர்த்தர் உன்னை கொண்டு மாபெரும் அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை கொண்டு என் ஊழியத்தை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். மகளே, உன்னை கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தவன் நான். உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னுடைய பெயரை சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னமே உனக்கு என்னது தேவை என்று நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன். உன்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அமர்ந்திரு. உனக்கு சொன்னதை நான் செய்தே தீருவேன். இனி உன்னுடைய வியாதி உன்னை அணுகுவதில்லை. உன்னுடைய கடன்கள் உன்னை பயமுறுத்துவது இல்லை. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உனக்கு கர்த்தர் செய்வார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நிச்சயம் கொடுப்பார். உன் குடும்பத்திலே உன்னை உயர்த்தி வைப்பார். உன் சமுதாயத்திலே உன் பேரை பெருமை பண்ணுவார். உனக்கான சகல நன்மைகளையும் செய்வார். இந்த நாள் முதற்கொண்டு உன்னுடைய வலிகள் உன்னை விட்டு நீங்கி விட்டன. உன்னுடைய நோய்கள் உன்னை விட்டு நீங்கி விட்டன. அற்புத அடையாளங்களை கர்த்தர் உனக்கு செய்து உன்னையும் உன்னோட குடும்பத்தையும், உன்னோட சபையையும், உன்னோட ஊழியத்தையும், உன்னுடைய பிள்ளைகளையும், உனக்கு உண்டான உன் தேசத்தையும்
ஆசீர்வதித்து கர்த்தர் மேலும் மேலும் பெருக செய்வார். இறைவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம். என்னிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2030க்குள்ளாக கர்த்தருடைய வருகை சமீபம். ஆயத்தமாயிரும். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாயிரும். பரிசுத்தமாயிரும். வார்த்தை காத்துக்கொள், உண்மையை காத்துக்கொள். இந்த வினாடி கர்த்தர் வந்தாலும் போவதற்கு தயாராயிரும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியார் மூலமாக உணர்த்தப்படும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபம் தேவைப்படுவர்கள், தனிப்பட்ட ஆலோசனை தேவைப்படுவர்கள் என்னோட நம்பருக்கு, இந்த வீடியோவில் காணப்படுகிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கேட்கிற காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.